டிஎன்பிஎஸ்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள்ங்கிற டாபிக் கீழே 17 கீழ்கணக்கு நூல்கள் வருது. அது எப்படி எளிமையா படிக்கலாம், இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அடுத்து அகநூல்கள் இருக்கு, அடுத்து புறநூல்கள் இருக்கு. அகநூல்கள், புறநூல்கள், அறநூல்கள்லாம் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். இதுல என்ன மாதிரியான குறிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட ஆசிரியர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மேற்கோள்கள், இதுல உள்ள மேற்கோள்கள்லாம் எப்படி எளிமையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட்கட்ஸும் இருக்கு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கும். அந்த நூல்கள் எல்லாமே 2 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கும். 8 அடிக்கு மேல போணுச்சு அப்படின்னா 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 மேற்கணக்கு நூல்கள்லாம் 8 தொகை 10 பாட்டு. இதுல 17 கீழ்கணக்கு நூல்கள்ல எல்லா நூல்களுமே 2 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கும். இந்த 17 கீழ்கணக்கு நூல்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன். அது ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு 1, 2, 3, 4, 5 அப்புறம் மணிமொழி கோவை அப்படிங்கிற வார்த்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 1 அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா உலக பொதுமறை 1. உலகத்துக்கு பொதுமறையா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. அது என்ன அப்படின்னா திருக்குறள். அது 1. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 400 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 400 அப்படின்னு சொல்றது 2. நாலடியார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பழமொழி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2ங்கிறது நாலடியாரையும் பழமொழி 400ஐயும் குறிக்குது. அடுத்து 3ங்கிறது 3 மருந்துகள் இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 மருந்துகள் என்னென்ன அப்படின்னா திரிக்கடுகம் மருந்து பொருள் தான். இது மருந்து பொருள் வச்ச ஒரு நூல். திரிக்கடுகம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறு பஞ்ச மூலம், இதுவும் 3 மருந்துகள்ல ஒன்று வருது. அடுத்து ஏலாதியும் 3 மருந்துகள்ல வருது. அடுத்து 4 அப்படிங்கிறது 40 குறிக்கிறது. 40 குறிக்கிறது 4 நூல்கள் இருக்கு. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 40ங்கிறது குறிக்குது. அப்ப 4ங்கிறது 4 புத்தகம் இருக்கு. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. அடுத்து 5. இந்த 5ங்கிறது 5 திணையை குறிக்கிறது. 5 திணையை குறிக்கிறது 5 நூல் இருக்கு. என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா 5 50, 5 70, திணைமொழி 50. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கைநிலைங்கிறதும் 5 திணையை சொல்றதுதான். அடுத்து திணை மாலை 150. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 5 திணைகளை குறிக்கிற நூல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணிமொழி கோவை. மணிங்கிறது 4 மணி கடிகை குறிக்குது. அடுத்து மொழிங்கிறது முதுமொழி காஞ்சியை குறிக்குது. கோவை அது ஆசார கோவையை குறிக்குது. இது ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வந்துடும். 1, 2, 3, 4, 5 மணிமொழி கோவை. இது ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த 18 நூல்களையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அடுத்து 18 நூல்களை பத்தின சில குறிப்புகள் பத்தி பார்ப்போம். 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலத்துல உள்ளதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். 2 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கும். 8 அடிக்கு மேல போணுச்சு அப்படின்னா அது 17 மேற்கணக்கு நூல்கள். இதுல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீதி நூல்கள் சொல்லுவாங்க, அறநூல்கள் சொல்லுவாங்க, இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா மயிலைநாதர்ங்கிற பேராசிரியர் தான் இந்த வழக்கை கொண்டுட்டு வந்திருக்காரு. 17 கீழ்கணக்கு நூல்களோட இலக்கணம் சொல்றது என்னன்னா பன்னிரு பாட்டியல். இது 17 கீழ்கணக்கு நூல்களோட இலக்கணம் சொல்றது பன்னிரு பாட்டியல். அடுத்து இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 11 அறநூல்கள் இருக்கும். அகநூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 அகநூல்கள் இருக்கும். அடுத்து புறநூல் பாத்தீங்க அப்படின்னா 1. புறநூல் அப்படிங்கிறது இந்த போர்க்களத்தை பத்தி சொல்றதுதான் புறநூல். அகநூல்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த திணைகளை சொல்லும். 5 திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 திணைகளை பத்தி சொல்லும். கார் 40 அப்படிங்கிறது மழைக்காலத்தை பத்தி சொல்றது. இந்த அறநூல்கள்ங்கிறது அறத்தை பத்தி சொல்றது 11 நூல்கள். அடுத்து நீதி நூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சிறியது அப்படிங்கிறது இன்னா 40. நீதி நூல்கள்ல பெரியது அப்படி திருக்குறள். ரொம்ப பெரிய நூல் அப்படின்னு சொல்றது திருக்குறள். இதுல 1330 திருக்குறள் இருக்கு. நீதி நூல்கள்ல சிறியது இன்னா 40. இப்ப நீங்க அறநூல்கள் புறநூல் 1, அகம் 6 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அறம் செய்யறது 11. அறம் எப்போதும்
முழுமையா செய்யணும். ஒன்று ஒன்றுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கணும். இது இல்லாம சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைநிலை நூலை ஏற்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்நிலை அப்படிங்கிற நூல்ல வந்து 15 கீழ்கணக்கு நூல்களை ஏத்துப்பாங்க. அப்படி ஏத்துக்கிட்டா இது வந்து அறநூல். அறநூல் 12ஆ மாறிடும். அகநூல்ல வந்து 5ஆ மாறிடும். அகநூல்கள்ல சிறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார் 40. அகநூல்கள் பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா திணைமாலை 150. 150 ரூபாய் தான் வந்து பெருசு அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கார் சின்னது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அகநூல்கள்ல சின்னது அப்படிங்கிறது கார் 40, அகநூல்கள்ல பெரியதுங்கிறது திணைமாலை 150. இரட்டை நூல்கள்ங்கிறது இன்னா 40, இனியவை 40. இதுலயும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இன்னா 40, இனியவை 40. திருக்குறள் மட்டும்தான் வந்து சங்க காலத்துக்கு பிற்பட்ட திருக்குறள் மட்டும்தான் சங்க காலத்துக்கு உள்ளது. அது தவிர உள்ள நூல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலத்துல உள்ளது. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 அறநூல்கள் இருக்கு, 6 அகநூல்கள் இருக்கு, ஒரு புறநூல் இருக்கு. இது நம்ம சொல்லிட்டோம். கைநிலை வந்து ஏற்காதவங்க இந்நிலைங்கிற நூல்களை 15 கீழ்கணக்கு நூல்களை சொல்லுவாங்க. இந்நிலை வந்து அறநூல். அறநூல் அப்புறம்னா இந்நிலை ஏற்றாங்க அப்படின்னா அறநூல் வந்து 12ஆ மாறிடும், அகநூல் வந்து 5ஆ மாறிடும். அறநூல்கள் 12 தவிர பிற்காலத்துல நீதி நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா 10 நீதி நூல்கள் இருக்கு. அந்த 10 நீதி நூல்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீதி நூல் கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர பாரதியார், பாரதிதாசன், ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து அவங்களும் வந்து நீதி நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து மருந்து பெயர்ல அமைந்த நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா 3. நம்ம ஞாபகத்துல வச்சுக்கும் போதே ஃபர்ஸ்ட் 15 கீழ்கணக்கு நூல்கள் படிக்கும் போதே 3 மருந்து நூல்கள் படிச்சோம். அது என்னென்ன அப்படின்னா திரிகடுகம், சிறு பஞ்ச மூலம், ஏலாதி. திரிகடுகத்துல உள்ள மருந்து பொருட்கள் என்ன பாத்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் வந்து திரிகடுகத்துல உள்ளது. சிறு பஞ்ச மூலத்துல உள்ள மருந்து பொருள் பாத்தீங்க அப்படின்னா சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, கண்டங்கத்திரி. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து வாழ்க்கை துணைக்கு வந்து மல்லிப்பூ வாங்க போறான். அந்த மல்லிப்பூ வந்து கசங்கிருச்சு, அதனால வந்து கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. துணைங்கிறது சிறுவழுதுணை, பெருவழுதுணை ரெண்டுமே வந்துடும். அடுத்து மல்லிப்பூங்கும் போது சிறுமல்லி, பெருமல்லி ரெண்டும் வந்துடும். கத்துறது வந்து கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ஏலாதி. ஏலாதியில உள்ள மருந்து பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஏலாதிலையும் திரிகடுகத்துல உள்ள 3 வரும். சுக்கு, மிளகு, திப்பிலி 3 வரும். இது தவிர எப்படி என்ன வரும் அப்படின்னா நாககேசரம், ஏலம், லவங்கம். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி கேசரி செய்யறதுக்கு சுக்கு, மிளகு இது வந்து கேசரியில போட மாட்டாங்க, ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கேசரியில சுக்கு, மிளகு, திப்பிலி தவிர ஏலமும் லவங்கமும் சேர்க்கணும். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆல்ரெடி நம்ம வந்து திரிகடுகத்துல படிச்சோம். இது இல்லாம கேசரியில போடுறதுக்கு ஏலமும் லவங்கமும் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிகடுகம், சிறு பஞ்ச மூலம், ஏலாதி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3, 5, 6 கருத்துக்கள் இருக்கும். திரிகடுகத்துல 3 கருத்துக்கள் இருக்கும், சிறு பஞ்ச மூலத்துல 5 கருத்துக்கள் இருக்கும், ஏலாதியில பாத்தீங்க அப்படின்னா 6 கருத்துக்கள் இருக்கும். 6 கருத்துக்கள் இருக்கும். நீதி நூல் கொத்து அப்படின்னு சொல்றது வந்து 10 நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்கள் இல்லாம அடுத்து வந்து பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நீதி நூல் கொத்துன்னு சொல்றது வந்து 10 நூல்கள். அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, வெற்றி வேர்க்கை, நீதிநெறி விளக்கம், நன்னெறி, உலக நீதி, அறநெறி, அருங்கல செப்பு. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆத்திச்சூடி. ஔவையார் வந்து ஆத்திச்சூடி சொன்னாங்களா? ஸோ ஆத்திச்சூடி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆத்திச்சூடி யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா கொன்றை வேந்தனுக்கு சொல்றாங்க. கொன்றை வேந்தன் வந்து அது வந்து ஒரு மூதுரை, முதுமையான ஒரு பாட்டி வந்து ஒரு நல்ல வழி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி கிடைச்சிரும். முதுமையான ஒரு பாட்டி நல்ல வழி சொல்றாங்க, அதனால நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிரும். நம்ம என்ன வந்து கைப்பற்றணும் அப்படின்னா ஒரு 4 நெறிகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 4 நெறிகள் பாத்தீங்க அப்படின்னா நீதி நெறி, நன்னெறி, அடுத்து அறநெறி. நீதி நெறி, நன்னெறி, அறநெறி, உலக நீதி இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருங்கலத்துக்கு போர்க்களத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெற்றி கிடைச்சிரும்னு நினைச்சு 4 நெறிகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அருங்கலத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஔவையார் வந்து ஆத்திசூடி சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்கன்னா கொன்றை வேந்தனுக்கு. அந்த கொன்றை வேந்தன் வந்து முதுமையான ஒரு பாட்டி நல்ல வழி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நெறிகள் நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கிறான். நீதி நெறி, நன்னெறி, உலக நீதி, அறநெறியை கடைபிடிச்சு அருங்கலத்துக்கு போர்க்களத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து ஔவையார் எழுதிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. அதிவீரராம பாண்டியர் எழுதினது வெற்றி வேர்க்கை. ஸோ வீரமா இருக்கிறவங்க வெற்றி வேர்க்கை எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து குமர குருபரர். குரு வந்து நீதி நெறி எழுதியிருக்காரு. நீதி நெறிக்கு விளக்கம் கொடுக்கறது யாருன்னா குரு. நீதி நெறிக்கு யார் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா குரு. அடுத்து சிவபிரகாசர் நன்னெறி. நல்ல நெறிலாம் வந்து பிரகாசமா இருக்கு, நல்ல நெறிகள்லாம் வந்து
பிரகாசமா இருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 14 கீழ்கிழக்கு நூல்களில் உள்ள பாடல்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அறம் சொல்லிட்டு வர நூல்கள்லாம் வந்து மொத்தம் 11 நூல்கள் இருக்கு. இது இல்லாம அகநூல்கள் பாத்தீங்க அப்படின்னா திணையை சொல்றதுலாம் வந்து அகநூல்கள்னு வரும். இதுல கார் 40 வரும். அகநூல்கள் சொல்றது திணைன்னு சொல்றதுலாம் வரும். கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாழை 150. கைநிலையும் வந்து திணையை பத்தி சொல்றதுதான், 5 திணைகளை பத்தி சொல்றதுதான். இது எல்லாமே வந்து அகநூல்கள்ல வரும். அடுத்து புறநூல்கள்ல வருது பாத்தீங்க அப்படின்னா களவழி 40 மட்டும்தான் வந்து புறநூல்கள்ல வரும். மித்த 11 நூல்களும் வந்து அறநூல்கள்ல வரும். இதை ஈஸியா ஞாபகத்துல வச்சுட்டோம். அடுத்து வந்து பாடல்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாலடியார், ஃபர்ஸ்ட் நான் ஆசிரியர்களை சொல்றேன். நாலடியார் பாத்தீங்க அப்படின்னா சமண முனிவர்கள். முனிவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 4 அடியில தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ சமண முனிவர்கள் நாலடியார். நான்மணி கடிகை பாத்தீங்க அப்படின்னா விளம்பி நாகனார். நாகம் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இன்னா 40 கபிலர். காப்பில வந்து இனிப்பு இல்லை, கபிலருங்கிறது காப்பில இனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் இனியவை 40 பூதம் சேந்தனார். பூதம் வந்து இனிமையா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் திருவள்ளுவர் இது நமக்கு தெரியும். அடுத்து திரிகடுகம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாதனார். திரிகடுகம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ஆசார கோவை பெருவாயில் முள்ளியார். கோவையா பேசணும் அப்படின்னா நமக்கு பெரிய வாய் வேணும். பெரிய வாய் இருந்தாதான் கோவையா பேச முடியும். இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்குக்காக தான் சொல்றோம். அடுத்து பழமொழி 400 மூன்றுரை அறையினார். 3 காலத்துக்கும் பழமொழி நமக்கு தேவைப்படுது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்துக்கும் நமக்கு வந்து பழமொழி தேவைப்படுது. அடுத்து சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசன். ஆசான், இதுல வருது ஆசான் இருக்கு பாத்தீங்களா. ஆசான் தான் வந்து எல்லாத்துக்குமே மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே மூலம் வந்து ஆசான் தான், சிறுபஞ்ச மூலம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் வயசானவங்க தான் வந்து எப்போதுமே வந்து முதுமொழி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஏலாதி கனி மேதாவியார். மேதாவி எல்லாமே ஏளனமா பேசுவாங்க. கார் 40 கண்ணன் கூத்தினார். கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூத்தாடுறது கார், கண்ணன் கூத்தனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். 5 திணை 50 ரெண்டுமே மாறல. ஸோ மாறன் பொறையனார். 5 திணை 70ங்கிறது மூவாதியார். 70னா வயசானவங்க. ஸோ திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். இதை மட்டும் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 கனி மேதாவியார். மேதாவிங்க வந்து 150 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப மேதாவியா இருப்பாங்க. கனி மேதாவியார் வந்து ரெண்டு நூல் எழுதியிருக்காங்க. ஏலாதி, அடுத்து திணைமாலை 150. மேதாவியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஏளனமா பேசுவாங்க. அடுத்து 150 ரூபாய் இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப மேதாவியா இருப்பாங்க, கனி மேதாவியார். எல்லாமே ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து கைநிலை புல்லாங்காடனார். கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கைநிலை புல்லாங்காடனார். களவழி 40 பொய்கையார். பொய் பேசுறவங்க வந்து களவாடுவாங்க. இந்நிலை பொய்கையார். இந்த நிலைக்கு காரணம் வந்து பொய் பேசுறதுதான் இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம வந்து பாடல்களோட எண்ணிக்கை எல்லாம் பார்ப்போம். நாலடியார் பாத்தீங்க அப்படின்னா 4 அடி 400. அதுக்கு இன்னொரு பேர் வந்து 4 அடி 400 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 400 பாடல்கள் இருக்கு. நான்மணி கடிகையில பாத்தீங்க அப்படின்னா 2 கடவுள் வாழ்த்து வரும், 104 பாடல் வரும். 4 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 106 பாடல்கள் இருக்கும். அடுத்து இன்னா 40, பேர்லயே பாத்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு வருது. மொத்தம் 40 பாடல்கள் இருக்கும். இனியவை 40, இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 40 பாடல்கள் இருக்கு. அடுத்து திருக்குறள் 1330 திருக்குறள், இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து திரிகடுகம் சாப்பிட்டோம் அப்படின்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஸோ 100 பாடல்கள் இருக்கு. அப்புறம் ஆசார கோவையா பேசுறவங்களுக்கு 100க்கு 100 கொடுப்பாங்க. ஸோ 100க்கு 100 பாடல்கள் இருக்கு. பழமொழி 400, இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 400 பாடல்கள் இருக்கு. சிறுபஞ்ச மூலம் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் 102 இருக்கு. 102 பாடல்கள் இருக்கு. சிறுபஞ்ச மூலத்துல வந்து 102 பாடல்கள், 100 பாடல்கள் பிளஸ் 2 கடவுள் வாழ்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி. முதுமையானவங்க வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. முதுமொழி 100.
ஏளனமா பேசினா உனக்கு 80 மார்க் தான் போடுவாங்க. ஏளனமா பேசினா உனக்கு 80 மார்க் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 80 மார்க், 80 பாடல்கள். அடுத்து கார் 40, இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 40ங்கிறது வந்துருச்சு. ஸோ 40 பாடல்கள். ஐந்தினை 50, 50ன்னு வந்துருச்சு. ஸோ 50 பாடல்கள். ஐந்தினை 70ன்னு வந்திருக்கு. ஸோ 70 பாடல்கள். திணைமொழி 50, அப்பெல்லாம் இதுல 50 பாடல்கள். திணைமாலை 150, அப்பெல்லாம் இதுல 150 பாடல்கள். கைநிலை, கைநிலை வந்து கைப்புள்ள 6 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைப்புள்ள வந்து 6 அடிச்சிட்டான். ஸோ 6ங்கிறது 60 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து களவழி 40, 40ன்னு அதுலயே வந்துருச்சு. ஸோ 40. இந்நிலை, இந்த நிலை அப்படிங்கிறது 45, 4-5 மணிக்கு தான் வந்து இந்த நிலை முடியும். வேலைலாம் முடிகிறது வந்து இந்த நிலை முடியுங்கிறது 4-5 மணிக்கு தான் இந்த நிலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு நூல்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாலடியார். நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னன்னா நாலடி 400. நாலடி 400ங்கிறதுனால இதுல வந்து 400 பாடல்கள் இருக்கு. இதோட ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். இதை யார் தொகுத்தாங்க அப்படின்னா பதுமனார். பதுமனார்ங்கிறது ஒரு பதுமை மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பதுமை செய்யணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய தொகுக்கணும். நிறைய வந்து வேற ஊர்ல இருந்து மண் எல்லாம் எடுத்து பெயிண்ட் எல்லாம் எடுத்து செய்வோம் இல்லையா? ஸோ பதுமை தொகுக்கணும் அப்படின்னா பதுமை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. தொகுத்தவர் வந்து பதுமனார். பொருள் வந்து இது அறம். பாவகை வந்து வெண்பா. வெண்பால செஞ்சதுதான் வந்து 17 கீழ்கிழக்கு நூல்கள் எல்லாமே. வெண்பா அப்படிங்கிறது இலக்கணத்துக்கு என்ன அப்படின்னா ஈற்றடி வந்து முச்சீரா இருக்கும். ஏனைய அடிகள்லாம் வந்து 4 அடிகள்ல 4 சீர்கள் இருக்கும். ஈற்றடிங்கிறது கடைசி அடியில வந்து 3 சீர் இருக்கும், 3 வார்த்தை இருக்கும். ஏனைய அடிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 சீர்கள் இருக்கும். அதுதான் வந்து வெண்பா. இது பெயர் காரணம் வந்து 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் இது வந்து நாலடி 400. வேற பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறள் விளக்கம். திருக்குறளோட விளக்கம் சொல்றது வந்து நாலடியார். இப்ப நிறைய நூல்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஆளும் வீலும் பல்லு குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாலும் இரண்டும் சொல்லு குருதி, நாலும் இரண்டும் சேர்ந்தே வந்திருக்கும். அப்ப திருக்குறளோட விளக்கம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாலடியார். இதோட நூல் பகுப்பு பாத்தீங்க அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதுலயும் வந்து 3 பால்கள் இருக்கு. அறத்துப்பால்ல வந்து மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்கு. பொருட்பால்ல வந்து மொத்தம் 24 அதிகாரங்கள் இருக்கு. இன்பத்துப்பால்ல 3 அதிகாரங்கள் இருக்கு. மொத்தம் 40 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்கள் மாதிரி 400 பாடல்கள் இருக்கு. மொத்தம் 40 அதிகாரம். இதுல எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா இன்பம் 3 வேளைக்கு நமக்கு இன்பமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ 3 வேளைக்கும் இன்பமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். 24 மணி நேரமும் நம்ம பொருள் சேர்க்கறதுலதான் இருப்போம். 24 மணி நேரமும் பொருள் சேர்க்கறதுலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல 24 போயிடுச்சு, 3 போயிடுச்சு, மிச்சம் உள்ளது 13. அப்போ அறத்துப்பால்ல வந்து 13 அதிகாரம். அடுத்து நூலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பெரும் நூல்கள், முப்பெரும் அறநூல்கள்ல இது ஒன்று. முப்பெரும் அறநூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்பாங்க. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. அது வந்து 3 முப்பெரும் நூல்கள். இது யார் மொழிபெயர்த்தாங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியு போப். இது நூலோட பெருமையை கூறும் அடிகள் பாத்தீங்க அப்படின்னா ஆளும் வீடும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி. இது 4ங்கிறது நாலடியார குறிக்குது. அடுத்து பழகு தமிழ் சொல்லெருமை 4-2. இதுல 4ங்கிறது நாலடியார குறிக்குது. இதுல பொதுவான குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரே தொகை நூல் வந்து நாலடியார் தான். தொகை நூல் அப்படிங்கிறது நிறைய தொகுத்தது, நிறைய பேர் எழுதி தொகுத்தது தான் வந்து தொகை நூல் சொல்லுவாங்க. ஒரே தொகை நூல் அப்படிங்கிறது வந்து நாலடியார். நாலடியாரோட முதல் இயலே வந்து துறவரியல் தான் இருக்கு. அடுத்து நூலை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். முப்பாலா பகுத்தவங்க யாருன்னா தர்மர். தர்மர் தான் வந்து எல்லாத்துக்கும் பகுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்பாலா பகுத்தவங்க யாரு அப்படின்னா தர்மர் தான் வந்து எல்லாத்தையும் பகுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலிற்கு உரை கண்டவங்க யாரு அப்படின்னா பதுமனார், தர்மர் 2 பேருமே வந்து உரை எழுதியிருக்காங்க. நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியதுதான் வந்து நாலடியார் உரைவளம் அப்படிங்கிற நூல் தான் வந்து நாலடியார் உரைகள் எல்லாம் வந்து உள்ளடக்கிய ஒரு நூல். அடுத்து முக்கிய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா நாலடியார்ல வந்து கல்வி பத்தின வரிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கல்வி பத்தின வரிகள். கல்வி கரையில கற்பவர் 4 சில, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே, நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து, கல்வி அழகிய அழகு. கல்வியை பத்தின வரிகள்லாம் வந்து நாலடியார்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான்மணி கடிகை நூல்களை பத்தி பார்க்க போறோம். இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா விளம்பி நாகனார். ஊர் வந்து விளம்பி. பாடல்கள் வந்து 2 கடவுள் வாழ்த்து இருக்கு, 104 பாடல்கள் இருக்கு, மொத்தம் வந்து 106. இதை வந்து நான் ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கும் போதே சொல்லியிருக்கேன். இப்ப விளம்பி நாகனார், நாகம் வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து நான்மணி, அப்பனா 104 இருக்கு, பிளஸ் 2 கடவுள் வாழ்த்து இருக்கு, மொத்தம் 106. வெண்பா பாவகை வந்து வெண்பா. கடிகை அப்படின்னா என்னன்னா துண்டு, ஆபரணம், தோல்வலை அப்படிங்கிறதா வந்து இதோட அர்த்தம்.
4 மணிகள் பதிக்க பெற்ற தோள்களை போல 4 நீதிமணிகளால் நிலைநாடப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். கடவுள் வாழ்த்து முதல் 2 வந்து கடவுள் வாழ்த்து பத்தி சொல்லியிருக்காங்க. அதுலயும் 4 கருத்துக்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து யாரை பத்தி இருக்கு அப்படின்னா திருமாலை பத்தினதுதான் வந்து கடவுள் வாழ்த்தா இருக்கு. பொதுவான குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் 4 கருத்துக்கள் இருக்கும். இந்நூல் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. அம்மை என்ற வனப்பிற்கு உரியது வந்து 4 மணி கடிகை. அடுத்து முக்கிய அடிகள் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா இதுல வந்து எல்லா உறவுகளுமே வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடவுள், ஈன்றாள்னா அம்மா அவங்க வரும். அடுத்து கேளிர்ங்கிறது சொந்தத்தை குறிக்கிறது தான் ஈன்றாள். அடுத்து மனைக்கு விளக்கம் மடவாள். அடுத்து மடவாளுக்கு விளக்கம் புதல்வருக்கு வராங்க. புதல்வருக்கு விளக்கம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வரும். கல்வி இலக்கம் புகழ்சார் உணவு. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு இலக்கம் புகழ்சார் உணவு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அம்மா வருவாங்க. அடுத்து சொந்தம் வரும். அடுத்து கடவுளும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இளமை பருவம், இளமை வளமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம் அப்படின்னு சொல்றது 4 மணி கடிகை. இளமை வளமை பத்தி சொல்லியிருப்பாங்க. வளமில்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து குடி நிலம்னு சொல்லிட்டு வந்திருக்கும். குடி அப்படிங்கிறது யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இந்நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தன்னோட கடைசி வரைக்கும் வர்றது என்னன்னா அறம் பத்தி தான். அதுதான் வந்து கடைசி வரைக்கும் வருது. தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல். வெல்லணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற வெகுளியை விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி அம்மா, சொந்தம் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட அடுத்தடுத்து வந்திருக்கும். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, அது மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அடுத்து இன்னா 40 பத்தி பார்ப்போம். இன்னா 40 இதோட ஆசிரியர் வந்து கபிலர். காப்பில இனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து இன்னா 40 இதுல வந்து 40 பாடல்கள் இருக்கும். ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும். பாவகை வந்து வெண்பா. இன்னா அப்படின்னா என்னன்னா துன்பம். எது துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 40 பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னா இந்நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். இந்நூல் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. கபிலரிடம் சைவ வைணவ பேதம் இல்லை. சங்ககால கபிலரும் இவரும் வேறு. இந்நூல்ல மொத்தம் எத்தனை இன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 164 இன்னா துன்பத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கிய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்னா அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இன்னா அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னா 40 வருது. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா. தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா. ஊனை தின்று ஊனை பெருக்கல் முதன் இன்னா. குடவிகள் உற்ற பிணி இன்னா. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம வந்து இனியவை 40 பத்தி பார்ப்போம். இனியவை 40 ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா பூதன் சேந்தனார். பாடல்கள் வந்து 40 இருக்கு. பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கு. பாவகை பாத்தீங்க அப்படின்னா வெண்பா. பெயர் காரணம் எது வந்து இனிமை பயப்பவை அப்படின்னு சொல்லிட்டு 40 பாடல்களை சொல்றதுதான் வந்து இனியவை 40. எது இன்னா அப்படின்னு சொல்றது வந்து இன்னா 40. மொத்தம் எத்தனை இன்னா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 164 இன்னா சொல்லியிருப்பாங்க. எது இனிமை பயப்பவை வந்து இனியவை 40 வரும். அதுல எத்தனை இனிமை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 124 இனிமை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பெண்களை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதலாக கூறுற நூல் வந்து இனியவை 40 தான். பெண்களை இழிவுபடுத்துறதை பத்தி சொல்றது வந்து இனியவை 40 தான் சொல்லுது. அடுத்து முக்கிய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா எது இனிமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஊனை தின்று ஊனை பெருக்காம இனிதேன்னு சொல்லிட்டு முடியும். இனிது இதுல பாத்தீங்க அப்படின்னா தடமென பணத்தோல் தளிர் இயலாரை. அடுத்து விடமென்று உணர்த்தல் இனிதுன்னு முடிகிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இனியவை 40 வரும். அடுத்து திரிகடுகத்தோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா நல்லாதனார். இதுல வந்து 100 பாடல்கள் இருக்கு. பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கு. திரிகடுகம்ங்கிறது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து பெயர் காரணம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி 3 பொருள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லயும் மூன்று நல்ல கருத்துக்கள் இருக்கும். கடுகம் அப்படிங்கிறது காரம் உள்ள பொருள். திரிங்கிறது 3. இதுல வந்து ஆசிரியர் குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா திரிகடுகத்தோட ஆசிரியர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. திருநெல்வேலி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து பொதுவான குறிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா திரிகடுகத்துல சுக்கு மிளகு திப்பிலி அது 3 இருக்கு. கடவுள் வாழ்த்து யாரை பற்றினது அப்படின்னா திருமாலை பற்றினது. ஒவ்வொரு பாடல்கள்லயும் 3 கருத்துக்கள் இருக்கு. மருந்து பெயர்ல வர ஒரு பொருள். இதுல பாத்தீங்க அப்படின்னா
66 நன்மை பயப்பவை. நன்மை தருபவை வந்து 66. 66 வந்து நன்மை தருபவை. தீமை தருபவை வந்து 34. 34 வந்து தீமை தருபவை. 66 ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கு. சேமா இருக்கிறதுனால நமக்கு நன்மை கிடைக்குது. நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 பாடல்கள் இருக்கு. அப்புறம் 300 அறக்கருத்துக்கள் சொல்ற ஒரு நூல் வந்து திரிகடுகம். திரிகடுகத்தோட முக்கிய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெஞ்சம் அடங்குதல் எங்க அடங்கும் அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீட்டுல நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா விருந்து சாப்பிடுவோம் விருந்து சாப்பிடுவோம். அங்க வந்து வேளாண் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேளாளான் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். விருந்து சாப்பிடுறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறை நெஞ்சமா இல்லை அப்படின்னா வீட்டுல கடன் படுவோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிறை நெஞ்சம் உடையானே நெல்குறவு அஞ்சும். நிறை நெஞ்சமா இல்லை அப்படின்னா கடன் படுவோம். தாளாளன் என்பான் கடன் பட வாழாதான். அடுத்து வந்து பக்கத்துல வீட்டுல எல்லாத்தையுமே நட்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது. அடுத்து அந்த வீட்டுல யாரு இருப்பா அப்படின்னா ஒய்ஃப் இருப்பாங்க, பொண்டாட்டி இருப்பாங்க அப்படின்னு. அடுத்து நாம பார்க்க போறது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். கோவையா பேசணும் அப்படின்னா பெரிய வாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100. கோவையா பேசினா அப்படின்னா 100க்கு 100 மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாவகை பல்வேறு வெண்பா வகையால் ஆனது. பெயர் காரணம் கொள்ளத்தக்க ஆச்சாரம் என்றும் தள்ளத்தக்க ஆசாரம் என்றும் இரு நோக்குல வந்து ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. கொள்ளத்தக்க ஆசாரம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீராடல், ஆடல் அணிதல், உணவு முறைமை, உண்ணும் திசை, இதெல்லாம் வந்து கொள்ளத்தக்க ஆசாரம். எச்சிலுடன் செய்யத்தகாதவை, நின்று கிடந்தது உண்ணாமை, இதெல்லாம் வந்து தள்ளத்தக்க ஆசாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆசாரம் அப்படிங்கிறது ஒழுக்கம், கோவைங்கிறது தொகுப்பு கோவை அப்படிங்கிறது என்னன்னா தொகுப்பு. ஒழுக்கங்களை அடக்கி கூறுகிறது. ஒழுக்கங்கள் என்னென்ன ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து ஆசாரக்கோவை. வட நூல்களான சுகர ஸ்மிருதி, போதாயன தர்ம சூத்திரம், இதுக்கெல்லாம் வந்து இந்த நூல் தான் வந்து சாரம் போன்றது. ஒரு மாடல் மாதிரி இந்த நூல் தான் இருக்கு. சுகர ஸ்மிருதி, போதாயன தர்ம சூத்திரம், இதுக்கு வந்து வடநூல். இதுக்கு வந்து ஒரு சாரமா இருக்கிறது வந்து ஆசாரக்கோவை. மேற்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த ஆசாரக்கோவையில வர்றதுலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆச்சாரமா இருக்கிறது தான் வந்து இந்த நூல்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூத்தோர்கள்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னா விருந்தினர் மூத்தோர் பசு சிறைப்பிள்ளை. அடுத்து புணரார் பெரியார், மூத்தோர் பெரியார், அது மாதிரிலாம் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு, ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே என்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரமா அது மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பகல் தெற்கு நோக்கார், எந்த திசையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரா வடக்கு நோக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆச்சாரம்னு சொல்லியிருப்பாங்க. ஒழுக்கம் பிழையாதவர், ஒழுக்கம் பிழையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உமிழ்வும் உயர்துடி ஏறலும் பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமிழ்வும் அப்படின்னு சொல்லி உயர்ந்துண்டி உளி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரத்தை பத்தி எல்லாமே இந்த மேற்கோள்கள் வந்திருக்கும். இந்த வரியெல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே என்னென்ன ஆச்சாரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வகையில் உரையும் வளர்ச்சியும் ஐந்தும், வகையில் உரையும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா முன்றுரை அறையினார். பழமொழி வந்து 3 காலத்துக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ முன்றுரை அறையினார். பழமொழி பாத்தீங்க அப்படின்னா இதுல பழமொழி 400ன்னு சொல்றதுனால 400 பாக்கள் இருக்கும், 400 பாடல்கள் இருக்கும். பாவகை வந்து வெண்பா. இதோட வேறு பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா பழமொழி, உலக வசனம். உலகம் எல்லாத்துக்குமே தேவைப்படுற இது வந்து பழமொழி, அதனால இது வந்து உலக வசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழியோட முடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பழமொழி 400. இதுல வந்து நூல் பகுப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழமொழி 400ல வந்து மொத்தம் 5 பிரிவுகள் இருக்கு. முதல் பிரிவு பாத்தீங்க அப்படின்னா கல்வி கற்குதல், கல்வி, ஒழுக்கம், புகழ் பற்றியதெல்லாம் வந்து முதல் பிரிவுல வருது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூல்ல வந்து ஒழுக்கம் கடைபிடிப்போம், புகழ் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பிரிவுல சான்றோர் நட்பின் இயல்பு. சான்றோர்னா நம்மள குரு, அது மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. குரு இருப்பாங்க, நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்பின் இயல்பு. பிரிவு 3 பாத்தீங்க அப்படின்னா முயற்சி செஞ்சு ஒரு பொருள் ஈட்டுவோம் இல்லைங்களா, அது வந்து பிரிவு 3ல வருது. அடுத்து பிரிவு 4ல பாத்தீங்க அப்படின்னா பொருள் ஈட்டினதுக்கு அப்புறம் அரசர், அமைச்சர், அது மாதிரியான பதவிகள் எல்லாம் கிடைக்கும். அரசர், அமைச்சர் பாடல் பற்றியது. 5வது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து கடைசியில இல்வாழ்க்கை, திருமணம் ஆகும்ல அந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும். இல்வாழ்க்கை, உறவினர், வீடு நெறி பற்றியது. மொத்தம் 5 பிரிவுகள்ல இருக்கு. பொதுவான குறிப்புகள் 15 கீழ்கணக்கு நூல்கள், முப்பெரும் நூல்கள் இருக்கு பாத்தீங்களா. முப்பெரும் நூல்கள்ல பழமொழி 400 வருது. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400 வருது. தொல்காப்பியர் பழமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
பழமொழி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. பழமொழி அப்படிங்கிற சொல்லு வந்து அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. பழமொழி 400 பதிப்பித்தவர் யார் அப்படின்னா செல்வசேகர முதலியார். மொத்தம் பழமொழி எல்லாத்தையும் பதிக்கணும் அப்படின்னா செல்வம் நமக்கு வேணும். செல்வசேகர முதலியார். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மிகுதியான வரலாற்று குறிப்பு எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா இந்த பழமொழி 400ல தான் வந்து அதிகமான வரலாற்று குறிப்பு இருக்கு. இதுல பாருங்க மேற்கோள்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச பழமொழியா தான் நிறைய இருக்கும். அணியெல்லாம் ஆடையின் பின், இதெல்லாம் வந்து ஆடை தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச பழமொழியா தான் நிறைய இருக்கும். கடன் கொண்டும் செய்வார் கடன், கற்றலின் கேட்டலே நன்று, குன்றின் மேல் இட்ட விளக்கு, தனிமரம் காடாதல் இல், திங்களை நாய் குறைத்தன்று, நுணலும் தன் வாயால் கிடும். அது மாதிரி நம்ம வந்து பேச்சு வழக்குல யூஸ் பண்ற பழமொழி தான் வந்து இதுல மேக்சிமம் இருக்கும். அதனால இதோட மேற்கோள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே பழமொழி 400ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரிய ஆசான் தான் வந்து எல்லாத்துக்குமே மூலம். அதனால காரிய ஆசான். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாரு? காரிய ஆசான். இதுல பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 102 பாடல்கள் இருக்கு. அதுல வந்து 2 வந்து கடவுள் வாழ்த்துல வந்திருக்கு. பாவகை வந்து வெண்பா. இதுல என்னென்ன சிறுபஞ்ச மூலத்துல என்னென்ன மருந்துகள் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஒருத்தன் வாழ்க்கை துணைக்கு மல்லிப்பூ வாங்கி தரான், சிறுமல்லி பெருமல்லி 2மே வாங்கி தரான். அது நசுங்கி போகுது, அதனால வந்து அவ காண்டாகிறா. கண்டங்கத்திங்கிறது காண்டாகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பொதுவான குறிப்புகள் பாத்தீங்கன்னா மருந்து பெயரால் பெற்ற நூல் இது. பஞ்சம்ங்கிறது 5, மூலம்ங்கிறது வேறு. 5 வேர்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சிறுபஞ்ச மூலம் மாதிரியே பெருவஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தாழை, வாகை. ஒரு பாதிரியார் வந்து ஒரு குமிழ் வச்சிருக்காரு. அதுல இருந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வம் இருக்கு, தாழை இருக்கு, வாகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெருமிஞ்ச மூலத்துல இதெல்லாம் இருக்கு. வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தழுதாழை, வாகையெல்லாம் இருக்கு. அடுத்து மேற்கோள் பாத்தீங்க அப்படின்னா 100க்கு எய்த்த சொல்லின் வனப்பே. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பஞ்சு பேசுறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சிறு பஞ்சு மூலத்தை பஞ்சு பேசுறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வனப்பே வனப்பு, உரைத்தாலும் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு வருது. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. வனப்பே வனப்பு அப்படின்னு முடிக்கிறதுலாம் வந்து பஞ்சு பேசுற மாதிரி இருக்கு. அத மாதிரியான மேற்கோள்லாம் இந்த நூல்கள்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா மதுரை கூடரூர் கிழார். முதுமொழி அப்படிங்கிறது வயசானவங்களை குறிக்குதா, அதாவது கிழார்னு சொல்லிட்டு வருது. வயசானவங்க எல்லாமே 100 வயசுக்கு முன்ன நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ பாடல்கள் வந்து 100. பாவகை வந்து குரல் தாழிசை. முதுமொழியோட பாவகை வந்து குரல் தாழிசை. பெயர் காரணம் முதுமொழிங்கிறது மூத்தோர் சொல்லு. காஞ்சிங்கிறது மகளிர் இடையணி. மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்றது. இதோட பேர் மற்ற பேர்லாம் என்ன பாத்தீங்க அப்படின்னா அறவுரை கோவை, ஆத்திசூடியின் முன்னோடி. ஆத்திச்சூடிக்கு முன்னோடி என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஆத்திச்சூடி வந்து ஔவையார் ஏற்றினவங்க. அதுக்கு அதோட முன்னோடி யாரு அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அறவுரை கோவை, முதுமொழி பேசுறவங்க எல்லாமே வந்து அறிவுரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ அறவுரை கோவை ஆத்திச்சூடியின் முன்னோடி. பொதுவான குறிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா 10 பிரிவு இருக்கு இதுல. என்னென்ன பிரிவுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிவுக்கு 10 பாடல்கள் இருக்கு. என்னென்ன 10 அப்படின்னா சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய்யா 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தாண்ட 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு 10லயும் என்ன ஆரம்பிக்கும்னா ஆறுகழி உலகத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஆறுகழி உலகத்துன்னு சொல்லி ஆரம்பிக்கும். இப்ப மேற்கோள்கள் பார்ப்போம். ஆறுகழி உலகத்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுனால ஆறுகழி உலகத்து எல்லாம் அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சில இருக்கு. உலகத்து அப்படின்னா முதுமையான ஒரு மொழி உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சோ ஆறுகழி உலகத்து மட்கட்கெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிறந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். சிறந்தன்றுன்னு சொல்லி வர்றதெல்லாம் வந்து முதுமொழி காஞ்சில வருது. ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை, வன்மையை சிறந்தது வாய்மை உடைமை, மேதையர் சிறந்தன்று கற்றது மறவாமை. அடுத்து ஈரம் உடைமை ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ஈகை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சில தான் வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலாதி பத்தி பார்ப்போம். ஏலாதியோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா கனி மேதாவியார். ஏளனமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேதாவியா இருப்பாங்க. மேதாவிங்க எல்லாமே வந்து ஏளனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்னா ஏளனமா இருந்தா அவங்களுக்கு வந்து 80 மார்க் தான் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து பாடல்கள்னு பாத்தீங்க அப்படின்னா 80 பாடல்கள் இருக்கு. பாவகை வந்து வெண்பா.
இதுல என்னென்ன மருந்து பொருள் இருக்குன்னா, ஏலாதியில வந்து மருந்து பொருட்கள் இருக்கு. நமக்கு திரிக்கடுகம்ல தெரியும், சுக்கு, மிளகு, திப்பிலி மூன்றும் தெரியும். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, கேசரியில போடணும் அப்படின்னா கேசரியில கேசரி செய்யறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி மட்டும் பத்தாது, ஏலமும் லவங்கமும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல பொதுவான குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கனி மேதாவியார் எழுதின மற்றொரு நூல் பாத்தீங்க அப்படின்னா திணைமாலை 150. அடுத்து உணவு கொடுத்து ஆதரிப்போர், மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறத 21 பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஏலாதியில பாத்தீங்க அப்படின்னா 21 பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 6 தொழில் சொல்லியிருப்பாங்க. 6 தொழில், நம்மளோட உடம்பு செய்யற 6 தொழில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா எடுத்தல், முடக்கல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பருவத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குழந்தை எடுத்தோடனே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒரு அடி எடுத்து வைக்கும், அப்புறம் கீழே முடங்கும், மறுபடியும் அது விழுந்துரும், அப்புறம் நிமிர்ந்து நிற்கும், அப்புறம் நிலைச்சு நிற்கும், அப்புறம் அதுவே தானா படுக்க கத்துக்கும், அப்புறம் ஆட கத்துக்கும். ஸோ மொத்தம் இது மாதிரி ஒரு குழந்தைய ஞாபகத்தை வச்சுக்கிங்கன்னா உங்களோட 6 செயல்களை வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இது எல்லாமே வந்து ஏலாதி சொல்லியிருக்கு. அடுத்து மேற்கோள்கள். மேற்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏளனமா இருந்தா இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஏளனமா இருந்தா இழந்துருவாங்க. ஸோ இழந்த அப்படின்னு சொல்லிட்டு வரதெல்லாம் வந்து இதுல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏளனமா இருந்தா ரொம்ப எளிதா நினைச்சிருப்பாங்க, அரிய விஷயம் எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, எளிதா இருப்பாங்க, ரொம்ப அரிய விஷயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன ஞாபகத்தை வச்சுக்கோங்கன்னா, வைத்து வழங்கி வாழ், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஏளனமா இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இழந்தன்னு சொல்லி வருதா, தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பொண்டாட்டி, வாய் இழந்த வாழ்வினர் வணிகம் போய் இழந்தார் அப்படின்னு இழக்கிறதெல்லாம் ஏளனமா இருந்தா இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கைத்தூண் பொருள் இழந்தார், கண் இளவருக்கு ஈந்தார், வைத்து வழங்கி வாழ், சாவது எளிது அரிது சான்றாமை, மேவல் எளிது அரிது மெய்ப்போற்றல். அப்படின்னா ஏளனமா இருந்தா இழந்துருவாங்க, அவங்க எளிமையா நினைப்பாங்க, ஆனா அரிதான விஷயத்துல செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து வாழணும், ஏழமா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கைநிலை பத்தி பார்ப்போம். கைநிலையோட ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லாங்காடனார். இது கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா 60 பாடல்கள். கைப்புள்ள வந்து சிக்ஸ் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 6ங்கிறது 60 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த கைநிலையில 5 திணையை பத்தி சொல்றாங்க. ஸோ 5 × 12, ஒவ்வொரு திணைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 12 பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 × 12 60. பாவகை வந்து வெண்பா. கை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம். 5 திணையில உள்ள ஒழுக்க நிலையை பத்தி சொல்றதுனால இது கைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. பொதுவான குறிப்புகள் பாத்தீங்கன்னா இதுல நிறைய பாடல்கள் வந்து சிதைஞ்சிருச்சு. மொத்தம் இப்ப 43 வெண்பாக்கள் மட்டும்தான் இருக்கு. வடசொல் கலப்பு அதிகமா உள்ளது வந்து கைநிலையில தான் அதிகமா இருக்கு. கைப்புள்ள வந்து நிறைய வடசொல் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தென்னவன் கொற்கை அப்படிங்கிற பாண்டியனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தென்னவன் கொற்கை அப்படிங்கிற தொடரால குறிப்பிடுவாரு. மேற்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா உரிமை, குற்றம், பேணுதல், நாணுதல் பத்தி சொல்லியிருப்பாங்க. உரிமையை பத்தி சொல்லியிருக்கிறது, குற்றத்தை பத்தி சொல்றது, பேணுதல், நாணுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுலாம் வந்து கைநிலையில வரும். ஒத்த உரிமையலா கூடற்கு இனியலா, குற்றம் ஒருமம குணத்தலா கற்றறிஞர், பேணும் தகையால கொண்கண் குறிப்பறிந்து, நானும் தகையலாம் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்லாம் வந்து கைநிலையில வரும். அடுத்து கார் 40. காருங்கிறது மழைக்காலம். மழைக்காலத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல மழைக்காலத்தை பத்தின நிறைய பாடல்கள்லாம் இருக்கும். இதோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா மதுரை கண்ணங்கூத்தனார். பாடல்கள் வந்து மொத்தம் 40. கார் 40ங்கிறது 40லயே வந்திருக்கு. என்ன திணை யூஸ் பண்ணிருப்பாங்க, என்ன திணையை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அகத்திணை, முல்லை திணையை பத்தி சொல்லியிருப்பாங்க. பாவகை இதுவும் வந்து வெண்பாதான். காருங்கிறது கார்காலம். பொதுவான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா கார் 40 நிறைய நாடக பாங்கு கொண்டு அமைஞ்சிருக்கும். அகப்பொருள்ல வந்து ரொம்ப மிகவும் சிறியது வந்து கார் 40. இப்ப மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், மழைக்காலம் வந்து முடியணும் அப்படின்னாமே நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். அந்த கார்த்திகை தீபத்தை பத்தி சொல்றது வந்து கார் 40ல தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 14 கீழ்கணக்குல ஒரு திணையை மட்டும் சொல்லியிருக்கிறது இந்த நூல்ல தான். மழை காலத்துல முல்லைப்பூ நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. முல்லை திணையை மட்டும்தான் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இதுல பாருங்க முக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மழையை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மழை பெய்யும் போது நமக்கு மனம் வந்து நல்லா இருக்கும். புல் மேல நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் மழை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பருவம்ங்கிறது மழை பருவத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மழை வரத்துக்காக எல்லா பூவும் வாடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பூவும் வாடி போயிருக்கும், மழை எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாடி இருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப செல்வர் மனம் போல் கவின்கின்ற, மேனி போல் புல் என்ற காடு, தூதோடு வந்த மழை, பாடுவண்டு ஊதும் பருவம் அப்படின்னு, வாடும் பசலை மருந்து, இந்த மாதிரியான வரிகள்லாம் கார் 40ல வருது.
அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தினை 50 பத்தி பார்ப்போம். ஐந்தினை 50 ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா மாறன் பொறையனார். ஐந்தினை 50 ரெண்டுமே மாறல. சோ மாறன் பொறையனார். பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 10 பாடல்கள், மொத்தம் 50, மொத்தம் 50 முடின்றனால 50 பாடல்கள். திணைன்னு பாத்தீங்க அப்படின்னா 5 திணையை பத்தி சொல்லியிருப்பாங்க. திணை வைப்பு முறை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முல்லை வந்திருக்கும். முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, அதை பத்தி பாலை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு திணை இந்த மாதிரியான வைப்பு முறையில இருக்கும். அடுத்து பெயர் காரணம் 5 திணைகளை 10 பாடல்கள் வீதம் 50 பாடல்கள். பொதுவான குறிப்புகள் பாத்தீங்கன்னா முல்லை திணை ஃபர்ஸ்ட் கொண்ட 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து ஐந்தினை 50. நூலின் பாயிரத்தில் கூறப்படுவது ஐந்தினை 50 ஆர்வத்தில் ஓதாதார் செந்தமிழ் சேராதார். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு லைனு. இது ஐந்தினை 50 பத்தி சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள் என்னன்னா ஐந்தினை 50 ஆர்வத்தில் ஓதாதார் செந்தமிழ் சேராதார். ஏன்னா 5 திணையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு மேற்கோள் இது. இது வந்து ஐந்தினை 50 பத்தி சொல்ற ஒரு மேற்கோள். அடுத்து முக்கிய அடிகள் பாருங்க. முக்கிய அடிகள் சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு 5 திணையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குறிஞ்சி திணை இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெஞ்சுடர் பாத்தீங்க அப்படின்னா பாலையில வந்து ரொம்ப அதிகமா வெயில் இருக்கும். தன் சுடருங்கிறதும் பாலையில வந்து அதிகமான வெயில் இருக்கிற மாதிரி. சுனைவாய் சிறுநீரை இது வந்து நெய்தலை பத்தி சொல்றது. இது எல்லாமே ஐந்தினை 50 வருது. அடுத்து பிணை மான் ஓடுறது மாதிரியான ஒரு இது சொல்றது. கள்ளத்தின் உச்சம் பாலையில வந்து நிறைய கல்வர்கள் அதிகம். சோ கல்வர்கள் வந்து இருக்கிறதுனால கள்ளத்தின் உச்சம் கரம் என்பார் காதலர் அப்படின்னு வருது. அடுத்து உள்ளம் படர்ந்த நெறி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்திணையில வருது. அந்த திணையை பத்தி சொல்லுது. வெஞ்சுடர் அப்படின்னா பாலையில நிறைய வெப்பம் அதிகமா இருக்கிறது. அது மாதிரி சிறுநீரைங்கிறது சுனைவாய் சிறுநீரைங்கிறது நெய்தலை பத்தி சொல்றது. பிணைமான்ங்கிறது குறிஞ்சி இல்லத்தை பத்தி சொல்றது. கள்ளம்ங்கிறதும் பாலையை பத்தி சொல்றது. அது மாதிரி அந்த திணையை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும் இந்த அடிகளை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தினை 70ங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 70ங்கிறது 70 வயசு. அப்ப வந்து வயசாயிடுச்சு. சோ மூவாதியார். பாடல்கள் 70. இதுவும் பாத்தீங்கன்னா 5 திணையை பத்தி இருக்கும். திணை வைப்பு முறை பாத்தீங்கன்னா இது குறிஞ்சில தான் ஆரம்பிச்சிருக்கும். ஐந்தினை 50 நெய்தல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஐந்தினை 70 குறிஞ்சில தான் ஆரம்பிக்கும். பொதுவான குறிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா 70 வயசுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து நிறைய சகுனம் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அப்ப தும்புதல், பெண்களிடம் இடக்கண் துடித்தல், ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தினை 70 தான் வரும். இதுல வந்து ஒரு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சகுனம் மாதிரி பாக்குறது. அடுத்து இதெல்லாம் வந்து 70 வயசுல உள்ளவங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணமகனிடம் இருந்து உறுதி பத்திரம் எழுதி வாங்கியதை இந்நூல் பதிவு செய்துள்ளது. எந்த நூல் பதிவு செஞ்சுக்குன்னா ஐந்தினை 70. இந்நூல்ல கடவுள் வாழ்த்து வந்து விநாயகர் வணக்கம். விநாயகரை பத்தி சொல்றது வந்து ஐந்தினை 70 சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மறதியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உயிர் இன்னும் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப இன்னுயிர் தாங்கும் மருந்து அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பொறுமையா இருப்பாங்க. சோ சினங்காத்து இருப்பாங்க. அடுத்து மனம் வந்து அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பைங்குடி முல்லை மணங்கமழ. அடுத்து நீரோடலம் வருங்கண். இந்த கண் துடிக்கிறதுல அந்த நூல் சொல்லியிருக்கும் இல்லையா. அதனால நீரோடலம் வருங்கண் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வார்த்தையில ஞாபகத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஐந்தினை 70 வர அடிகள். அடுத்து திணைமொழி 50 ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா கண்ணன் சேந்தனார். பாடல்கள் வந்து 50. திணை பாத்தீங்க அப்படின்னா 5 அகத்திணை இருக்கு. இதுவும் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சிக்கு அடுத்து பாலை சொல்லியிருக்காங்க. பாவகை வந்து வெண்பா. இதுல பொதுவான குறிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா நூலாசிரியர் கனி மேதாவியர் வந்து சமண சமயத்தார். ஆனா சமண சமயத்துல இருந்து ஒதுக்குனதுனால காதல், மனம், குடும்பம் போன்ற வெறுப்பு நீங்குமாறு இந்த பாடல் இதை வந்து இயக்கியிருக்காருங்க. இவர் கனிமேதாவியர் வெளியிட்ட மற்றொரு நூல் பாத்தீங்கன்னா ஏலாதி. பாண்டிய வேந்தன் ஒருவனால் இவர் வந்து ஆதரிக்கப்பட்டவர் ஆவார். அப்புறமேட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து அகநூல்ல இதுதான் வந்து ரொம்ப பெருசு. அடுத்து முக்கிய அடிகள் பாத்தீங்க அப்படின்னா திணைமொழி 50. திணை 50 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 50 ரூபாங்கிற பொருள் வச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய பொருள் வாங்குவாங்க. பொன் வாங்குவாங்க. அந்த மாதிரி பொருள் வாங்குவாங்க. அருள் பொருள் வாங்குவாங்க. வளமையா இருப்பாங்க, இளமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திணைமொழி 50 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா திணைமொழி 50. திணை 50 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் வாங்குவாங்க. பொருள் அதிகமா இருக்கு. திணைங்கிறது ஒரு சாப்பாடு. அது வந்து 50 இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட பொருள் நிறைய இருக்கு. பொன் நிறைய வாங்குவாங்க. வளமையா இருக்காங்கன்னு அர்த்தம். இளமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
களவழி 40 ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா பொய்கையார். களவாடுறாங்க அப்படின்னா அவங்க போய் பேசுவாங்க. இதுல 40ங்கிறதுனால பாடல் வந்து 40. திணை பாத்தீங்க அப்படின்னா புறத்திணை, வாகை திணை பத்தி சொல்லியிருப்பாங்க. வெண்பா வந்து பாவகை. களம்ங்கிறது போர்க்களம். போர்க்களம் பற்ற 40 பாடல்களை சொல்ற நூல். இதுல இதோட வேறு பேருன்னு பாத்தீங்கன்னா பரணி நூலின் தோற்றுவாய். அதாவது போர்க்களம் முடிந்த மன்னன் வந்து ஒரு உலா வருவான். போர்க்களத்தை பத்தி சொல்றது வந்து களவழி 40. இதுக்கு அடுத்துதான் பரணி வருது. சோ அதனால பரணி நூலின் தோற்றுவாய்ன்னு சொல்றது வந்து களவழி 40. பொதுவான குறிப்புகள் பாத்தீங்கன்னா புறப்பொருள் பொருத்தின ஒரே நூல் வந்து களவழி 40. சோழன் செங்கனாலும் சேரமான் கணைக்கால் இரும்புறையும் போரிட்ட இடம் பாத்தீங்கன்னா போர்ப்புறம். சேரமான் வந்து சிறை வைக்கப்பட்ட இடம் வந்து குடவாயில் கோட்டம். சேரமானை விடுவிப்பதற்காக பொய்கையார் வந்து பாடுறாங்க, சோழன் மீது பாடுறாங்க. நூலிற்கு பரிசாக சேரமானை விடுதலை செய்ய வேண்டினார். சோழனும் சம்மதம் தெரிவித்தான். ஆனால் சிறையில் தன்னை தரக்குறைவாக நடத்தியதால் மானம் பெரிதென எண்ணி உயிர் விட்டான் சேரமான். இதுல யாரு உயிரிட்டாங்க அப்படின்னா சேரமான் வந்து உயிரிட்டுறாங்க. இதை பத்தி சொல்றதுதான் வந்து களவழி 40. முக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு களம், போர்க்களத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. களவழிங்கிறது போர்க்களம். போர்க்களத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஓடுவாங்க. கலிகாவில் காற்று உற்று அறிய வெடிப்பட்டு வெடிலாம் வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வெடிலாம் வெடிப்பாங்க, குண்டுலாம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. வீற்று ஓடுமில் மயிலினம் போல் எல்லாரும் ஓடுவாங்க இல்லையா, களத்துல வந்து சண்டை நடக்கிறதுனால எல்லாரும் ஓடுறது மாதிரி மயிலினம் ஓடுகிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்து உறவினர்கள்லாம் இழந்துருவாங்க, நிறைய பேர் இழந்துருவாங்க. கேளிர் இழந்தார் அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சினமால் பொறுத்த களம்ங்கிறது வந்திருக்கு. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அடிகள் எல்லாம் வந்து களவழி 40 வர அடிகள்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து திணை மாலை 150. இது யார் ஏற்றுனாங்க அப்படின்னா கனி மேதாவியார். மேதையா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபாய் இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 150 பாடல்கள் இருக்கு. அகத்திணை கருத்துக்கள் அமைந்த வடசொல்லும் இதுல கலந்து வருது. கீழ்கணக்கில் உள்ள அகப்பொருள் நூல்ல இதுதான் வந்து பெரிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் பத்தி நான் இதுல சொல்லல. திருக்குறளுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், திருக்குறளோட சிறப்புகள் மட்டும். ஏன்னா திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால அந்த வீடியோ ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.